யூசுவலாக என்ன தெரியுமா நடக்கும்? நம்மள வந்து ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் குரூப் தான் நம்ம கெத்து அப்படின்னு நினச்சி அந்த காலேஜ் வந்து எடுத்து அந்த கோர்ஸில் ஜாயினும் பண்ணுவோம். இப்போ காலேஜ் போவோம், 4 வருஷம் போகும். 4 வருஷத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம்? காலேஜ் போவோம், ஜாலியாக சுற்றுவோம், படிப்போம். பட் ஃபன் அதிகமாக இருக்கணும்னு நினைப்போம். ஸோ கிளாஸ் பங்க் பண்ணுவோம், மாஸ் பங்க் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காலேஜே வந்து ஒரு 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 வைபான ஃபேஸ். ஈவன் அந்த டைமை விட்டுட்டாலும் நம்ம அதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அது என்ஜாய் பண்ணது போக நம்ம வந்து படிக்கணும். ஏன்னா அந்த டைமை விட்டால் திரும்பவும் படிக்கவும் முடியாது. அந்த டைமில் படித்து நமக்கு யூஸ் ஆகிற அளவுக்கு வேற எந்த டைம்லையும் யூஸ் ஆகாது. ஈவன் தோ சில பேர் வந்து காலேஜ் மட்டும் படிச்சுட்டா நம்ம வந்து லைஃப்பில் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இல்லைப்பா அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யார் தெரியுமா வந்து காலேஜில் நல்லா படித்தாலும் நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்ம ஜாலியெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. காலேஜில் ஓரளவுக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேசிக்கான ஒரு பேல போய் ஒரு ஜாப் ஜாயின் பண்ணிட்டு அதில் வந்து ஒர்க்கை போட்டு புளிவானுங்க. அப்போ வந்து நமக்கு அது தோணும், சார் அப்போ வந்து ஜாலியாக இருக்கலாம். அதாவது அப்போ படித்தா போதும், அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னாங்க. பட் நமக்கு வந்து அப்படி இல்லையேன்னு தோணும். இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. அவங்க வந்து காலேஜில் ஃபன்னும் பண்ணுவாங்க, படிச்சுப்பாங்க, நல்ல ஒரு பேக்கேஜில் வந்து ஒரு ஜாப் பிளேஸ் ஆவாங்க. அவங்கள கேட்டிங்கன்னா காலேஜில் நீங்கள் படிச்சீங்கன்னா லைஃப் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு வாங்குற பேக்கேஜ் வந்து இன்க்ரீஸாக இருக்கும்போது, அதிகமாக இருக்கும்போது ஆப்வியஸாக நமக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும். அந்த கொண்டு போகிற விதம் வந்து நம்மளால் ஈஸியாக கொண்டு போக முடியும். எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் இல்லாமல் கொண்டு போக முடியும். பணம் மட்டுமே முக்கியம் இல்லை, பட் லைஃப்பில் பணமும் முக்கியம். ஸோ இதனால தான் சொல்கிறேன், காலேஜில் வந்து ஓரளவுக்கு படிச்சிட்டோம் அப்படின்னா லைஃப் செட்டில்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஈவன் அரியர் விழுகாமல் இருந்தால் நம்ம நிறைய பெரிய கம்பெனிஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 5 ஸ்கில்ஸ். இந்த 5 ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் படிக்க அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஃபஸ்ட்டு அரியர் வைக்காதீங்க. ரெண்டாவது இந்த 5 ஸ்கில்ஸை வந்து மாஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த 5 ஸ்கில் நீங்கள் வந்து எங்கேயாவது உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் நேராக என்கிட்ட வந்து சொல்லுங்கள். எங்கே யூஸ் ஆகலைன்னு நானும் பார்க்குறேன். ஏன்னா இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில். ஸோ இதை வந்து நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஈவன் தோ இதில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம தனித்தனியாக கூட அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். இதில் சில ஸ்கில்ஸ் வந்து நான் லேர்ன் பண்ணேன், பட் சில ஸ்கில்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனாலேயே நான் வந்து முடிச்சதுக்கப்புறம் அப்போ வந்து நமக்கு டைம் இருந்துச்சு, அப்போ லேர்ன் பண்ணிருக்கலான்னு யோசித்தேன். ஈவன் நீங்கள் இப்போ சொல்லலாம், நமக்கு தான் லைஃப் ஃபுல்லாக இருக்குது, நம்ம எப்போ வேணால் லேர்ன் பண்ணிக்கலான்னு. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஜாபுக்கு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு லேர்ன் பண்ணுற டைம் வந்து உங்களுக்கு ஒரு 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 கன்ஸ்ட்ரெயினாகவே இருக்கும். ஜாப் நீங்கள் ஒரு ஒர்க்கு போகிறீங்கன்னா 95 முடிப்பீங்க, வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் தான் தோணுமோ தவிர, அப்போ ஈவன் நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணனா படிக்கலாம். பட் இப்போ இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு டைம் இருக்காது. ஸோ இதனால தான் சொல்கிறேன், பெட்டர் இந்த 5 ஸ்கில்லையும் நீங்கள் காலேஜ்லேயே மாஸ்டர் பண்ணிங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்கில் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன். நீங்கள் என்ன ப்ரோ இது கம்யூனிகேஷன்லாம் என்ன அவ்வளோ பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 2 டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. ஒன்று இங்கிலீஷில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது, இன்னொன்று நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கம்யூனிகேட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், எந்த மேனரில் பேசணும். ஸோ இதெல்லாம் இதில் பொருந்தும். இப்போது ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது கரெக்டான மேனரில் பேசணும். அது ஈவன் இப்போ ஒரு ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறோன்னா அது அந்த மேனரில் பேசணும். நம்மளோட எல்லா பீப்புள்கிட்ட பேசுகிறோன்னா அந்த மேனரில் பேசணும். ஸோ இதெல்லாம் வந்து கம்யூனிகேஷனில் வரும். இதுவே இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படின்னா நம்ம அதவே இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறது தான். இப்போ நார்மலாக நம்ம பேசுகிறது வந்து இங்கிலீஷில் பேசணும். இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். இப்போ சில பேருக்கு வந்து கம்யூனிகேஷன் நல்லா வரும், ஒருத்தர்கிட்ட ஈஸியாக வந்து அவங்களால நல்லா ப்ராப்பராக பேச முடியும். ஆனால் அவங்களுக்கு இங்கிலீஷில் பேச முடியல அப்படின்னா அது ஒரு ட்ராபேக் தான். இதுவே வந்து எனக்கு இங்கிலீஷில் பேச வரும், ஆனால் அது எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது, ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாதுன்னா அதுவும் ஒரு ட்ராபேக் தான். ஸோ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வளர்த்துக்கோங்க. இது எங்கே அப்புறம் இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பயங்கரமாக இம்பேக்ட் ஆகிறது இன்டர்வியூவில். உங்களுக்கு வந்து இன்டர்வியூ டைமில் வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா, கம்யூனிகேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? இப்போ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. நீங்கள் அங்கே போய் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்கில் இருந்தாலும், உங்கள் ஜாப் ப்ரொஃபைல் வந்து அந்த அந்த ரோலுக்கு மேட்ச் ஆகியிருந்தாலும் உங்ககிட்ட கம்யூனிகேஷன் இல்லைன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணுற கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால தான் சொல்கிறேன், கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் வந்து நமக்கு தேவையில்லை, தமிழ் மொழி தான் முக்கியங்கிறது ஒரு பாயிண்ட் தான். பட் இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து எந்த நீடு இருக்கோ அந்த லாங்குவேஜை கற்றுக்கிறதுல தப்பே கிடையாது. சில பேர் இப்படி சொல்லலாம், பட் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதை கற்றுக்குங்க.
ஸோ இதில் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு மோஸ்ட் நீடட் ஒரு ஸ்கில் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு கேட் சாஃப்ட்வேர் டூல் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ கேட் சாஃப்ட்வேர் டூல் ஏன் நான் லேர்ன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, எய்தர் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போவீங்க. அப்போது உங்களுக்கு டிசைன் இன்ஜினியர் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கான பேக்கேஜ் அதிகமாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கர் லெவல் ஜாபுக்கு போனால் உங்களுக்கு வந்து அந்த சேலரி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதுவே வந்து நீங்கள் டிசைன் இன்ஜினியராக போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சேலரி அதிகமாக இருக்கும். டிசைன் இன்ஜினியராக போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டூல் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும். இதுலேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி நான் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்த டைமில் ஒரு சாஃப்ட்வேர் டூல் எடுத்துருக்கோம்னா அதில் பேசிக் லெவல் தெரிஞ்சாலே போதும். பட் இப்போ கரண்ட்டாக வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எதிர்பார்க்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன்னா இங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ் அதிகம். நீங்கள் வந்து போய் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். என்ன ஸ்கில் வேணாலும் உங்களால் மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ அதனால் அது எதிர்பார்க்க சான்சஸ் இருக்குது. எல்லாருக்கும் பேசிக்ஸ் தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு அது ப்ராஃபிட் தான். ஸோ ஏதாவது ஒரு டூல் நீங்கள் அதுதான் போகிறீங்க, டிசைனா இல்லை சிமுலேஷனா இல்லை மெஷின் ரிலேட்டடாக டூல்ஸா. ஸோ இது ஏதாவது ஒரு டூல் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணியும் பார்த்துக்கோங்க. டூல் ரிலேட்டடாக கொஷின் வரப்போ கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு டிப்ஸ் நான் அப்பப்போ சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதற்கு அடுத்தது என்ன அப்படின்னா கோடிங். இப்போ நான் தான் வந்து டிசைன் இன்ஜினியராக தானே போகிறேன். எனக்கு எதுக்கு கோடிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசைன் இன்ஜினியரிங் கூட போங்க, ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக போங்க, மேனுஃபேக்சரிங்க்கு போங்க, எதுக்கு வேணால் போங்க. கோடிங் ரிலேட்டடாக உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பேக்கேஜ் இப்போ அதுக்கு முன்னாடி இப்படி இருக்குன்னா கோடிங் ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கும்போது இப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அமேசானில் டெலிவரி பார்ட்னராக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ராடக்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு வந்து கொடுப்பேன். ஸோ இது என்னோட வேலை. இதுக்கு வந்து எனக்கு மாதம் ஒரு 30,000 சம்பளம்னு வச்சுக்கோங்க. இதுவே நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கும் போது அந்த ப்ராடக்டை நான் அங்கேருந்து கொண்டு வரும்போது இருக்கிற ட்ராக்கிங் சிஸ்டமை நான் பில்ட் பண்ணுறேன். அப்போது இந்த ஒருத்தருக்கு மட்டுமான அந்த ட்ராக்கிங் சிஸ்டம் கிடையாது. அது வந்து ஓவரால் இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ட்ராக்கிங் சிஸ்டம், அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு அது ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் யூஸ் ஆகும். அப்போது என்னோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும். ஸோ இதுக்காக தான் கோடிங் படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எங்கே ப்ரோ கோடிங் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அப்படி டேரெக்டாக யூஸ் பண்ணலனாலும் இப்போ வந்து டிசைன் இன்ஜினியர்ஸ்னு ஒரு டீம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லோக்கல் சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும். ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் மைண்டட் பீப்புள் டெவலப் பண்ணால் அந்த சில ஃபேக்டர்ஸை வந்து அவங்க மைண்டில் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸாக வந்து அதில் வந்து அவுட்புட் நல்லாயிருக்கும், எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். ஸோ இதனாலேயே உங்களுக்கு இப்போ வந்து ஒரு டீமுக்கு நீங்கள் ஹையர் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு நல்லா கோடிங் தெரியும் அப்படின்னா உங்களை வந்து அதில் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதனால தான் சொல்கிறேன் கோடிங் படிச்சுக்கங்க. நான் கோடிங் படிக்கலை, நான் அப்போ வந்து கோடிங் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் யோசித்தேன் பேசாமல் அப்போ கோடிங் படிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நான் இதை அழுத்தமாக சொல்கிறேன், கோடிங் படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங். லாஜிக்கல் திங்கிங் சில பேருக்கு பேசிக்காகவே இருக்குங்க, சில பேருக்கு வந்து பேசிக்காக இருக்காது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து நிறைய கேசஸ் வந்து கூகுளில் இருக்கும். யூஸ் கேசஸ் வந்து நீங்கள் எடுத்து இந்த ப்ராப்ளம் வந்தால் இப்படி யோசித்து இப்படி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நம்மளும் இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை இது தாண்டி வேற ஏதாவது சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லாஜிக்கல் திங்கிங். இதை வந்து மாஸ்டர் பண்ணிக்கங்க. நிறைய யூஸ் கேசஸ் இருக்கும், எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, அது டெரிவேட் பண்ணுங்க. அதோட அவுட்புட் வந்து சாட் ஜிபிடிலையோ இல்லை ஏதாவது ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம்ல செக் பண்ணுங்க. ஸோ இது இப்படி டெவலப் பண்ணிக்கோங்க. லாஜிக்கல் திங்கிங் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் இது வந்து ஈக்குவல் டு ப்ராப்ளம் சால்விங். ஸோ இது வந்து உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக யூஸ் ஆயிரும். ஈவன் தான் அது உங்களுக்கு ஓனாகவே அது லைஃப்லையும் யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் இதை வந்து மாஸ்டர் பண்ணிக்க சொல்கிறேன். இதெல்லாமே வந்து காலேஜ் டைமில் நமக்கு டைம் இருக்குது. ஸோ அதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் நாலேஜ். ஸோ இது வந்து எனக்கு இல்லைங்க. நான் வந்து காலேஜில் படிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணப்போ சில டாபிக்ஸ் படிச்சிருப்பேன். டேரெக்டாக வந்து நான் ஆர்என்டிக்கு வந்துட்டேன். ஆர்என்டியில் இருக்கும் போதும் உங்களுக்கு எதுக்கு ப்ரோ இந்த நாலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தேவைப்படும். ஏன்னா இப்போ நான் வந்து பண்ணுற டாஸ்க் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே எப்படி அதை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் தான் இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி தர முடியும். ஸோ இதனால் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் நாலேஜ் நமக்கு தேவைப்படும்.
இது வந்து ஒன் ஆஃப் த கேசஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேசிக் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸி. மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷனுங்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட ஒரு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. ஸோ இதுலேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அப்போது நம்ம வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னா இந்த பேஸ்மெண்ட்டுக்காக தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது இந்த ஒரு நாலேஜ் இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இதை வந்து வெளியே வந்து நான் படிச்சுப்பேன் ப்ரோ, படிக்கவே முடியாதுங்க. உங்களுக்கு வந்து அந்த காலேஜில் உங்களுக்கு வந்து லேப் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்கும். ஈவன் நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து இன்டர்ன் கேட்குறீங்கன்னா கூட அவங்க ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுவே நீங்கள் முடிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீட் இருக்குன்னா நீங்கள் எப்படி போய் உள்ளே கற்றுப்பீங்க? நேரடியாக பார்த்து கற்றுக்கிறது பெட்டர். இந்த மாதிரி ப்ராசஸ் ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்து கற்றுக்கணும், இல்லை அப்படின்னா நேரடியாக பார்த்தாவது கற்றுக்கணும். ஸோ இதனால தான் சொல்கிறேன், காலேஜ்லேயே இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5 ஸ்கில்ஸும் வந்து மாஸ்டர் பண்ணியிருக்கேன். என்ன ஆனாலும் சரி, நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தாங்க. நான் வந்து இதில் சிலதெல்லாம் ஓகே. இப்போ கம்யூனிகேஷன் வந்து நான் லாஸ்ட்டாக இந்த ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன்லாம் கொஞ்சம் எனக்கு டெவலப் ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து கோடிங் நான் அந்த அளவுக்கு இது பண்ணல. அடுத்தது வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் நாலேஜ் வந்து எனக்கு பேசிக்ஸ் தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். அடுத்தது கேட் சாஃப்ட்வேர் டூல்ஸ். நான் மெயினாக கேட்டையாக படித்தேங்க. சால்ட்வொர்க்ஸ் எனக்கு தெரிஞ்சு, க்ரியோ தெரிஞ்சு, இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு எனக்கு பேசிக்ஸ் தெரியும். ஸோ அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். லாஜிக்கல் திங்கிங் வந்து எனக்கு இருந்துச்சா இல்லையா, இதுக்கு வந்து எனக்கு கைடன்ஸ் இல்லை. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நான் எனக்கு இதை யோசிக்கணும்னு எனக்கு தெரில. பட் இப்போ ஓரளவுக்கு எனக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இது இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் மாஸ்டர் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எப்பாடுபட்டாவது இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் டவுட் இருக்குது, இது எப்படி பண்ணணும்னு தெரில ப்ரோ, இது எப்படி பண்ணணும்னு தெரில ப்ரோ, இல்லை இதில் டவுட் இருக்குது ப்ரோ, எதாக இருந்தாலும் என்னை எதர் இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை லிங்க்டின்லையோ ரீச் அவுட் பண்ணுங்கள். இல்லைன்னா கமெண்ட்ஸ்லையும் கூட போடுங்க. நான் திரும்ப அதுக்காக செப்பரேட் வீடியோஸ் நான் மேக் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு எகைன் சொல்கிறேன், ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து செப்பரேட்டாக மேக் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.